சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வணக்கம். சார் நீங்க சொல்லுங்க சார். அதாவது விஜய் வந்து சிபிஐயோட விசாரணைக்கு 2வது முறையாக சென்றிருக்கிறார். ஆனாலும் நெறைய இடத்துல இவரையுமே ஒரு சஸ்பெக்ட்டா சேர்ப்பாங்க அப்படிங்கிற ரீதியில் ஒரு தகவல்கள் வெளிவருது. இது எந்த அளவுக்கு உண்மை? இதுல வேற ஏதாவது அதாவது ஒரு பக்கம் அவர் மேல இருக்கிற சிபிஐ என்கொயரி, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ்க்கான முட்டுக்கட்டை. வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றாங்களே சார் வெளியில. அப்படிலாம் இருக்கா சார்? இப்போ அவரை அரெஸ்ட் செய்து விடுவார்கள், நைட்டு களிதான், நாளைக்கு காலைல தீகார் தான் அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா திமுக சப்போர்ட் பண்றவங்க தான் பேசுறாங்க. அவங்க அப்படி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்றாங்க. என்ன கிரியேட் பண்றாங்கன்னா, மத்திய அரசுனா உனக்கு தெரியாது, உன்னை கிரில் பண்ணிடுவாங்க, உன்னை வந்து வேக வச்சிருவாங்க, அது இதுன்னு சொல்லி மடக்கி கிடக்கி உங்ககிட்ட வந்து எப்படியாவது கூட்டணிக்குள்ள வந்துருவாங்க. அவங்களுக்கு இங்க வந்து வர்றதுக்கு வக்கு இல்லை, நாங்க தான் ஸ்ட்ராங்கு, எங்களால தான் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் முடிஞ்சா அமெரிக்காவையும் தேவைப்பட்டா சிவலோகத்தில் இருக்கிற சிவன் பார்வதியை கூட நாங்க தான் காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமையை கிரியேட் பண்றதுக்காக அவர் எங்க போயிருக்காரு? சிபிஐக்கு போயிருக்காரு. எதுக்காக போயிருக்காரு? சிபிஐ விசாரணை வேணும்னு அவர் தான் கேட்டாரு. அந்த விசாரணைக்காக போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு? அந்த வேன்ல, அந்த பஸ்ல அவர் மேல இருந்து பார்த்திருக்காரு. நிறைய பேர் நிறைய விதங்கள்ல சொல்லியிருக்காங்க. இதுல காவல்துறை தான் குற்றச்சாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு விஷயம். தமிழக அரசோ, செந்தில் பாலாஜியோ, அல்லது நம்ம செவாலியே அன்பில் பொய்யாமொழியோ அவரெல்லாம் வந்து இதற்குள்ள வரவே இல்லை. வந்திருக்கிறது காவல்துறை. உங்களுக்கு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க, அங்க சரியான பாதுகாப்பு நீங்க கொடுக்கல. அவங்க வந்து 34 பேருக்கு ஒரு பாதுகாப்புங்கிற அடிப்படையில நாங்க கிட்டத்தட்ட 600 பேரை நிக்க வச்சோம். அப்ப அண்ணாமலை கேட்டாரு, எங்க நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் எங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா கேட்டார். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இதை வைத்து ஒரு அரசியல் செய்து விஜய் வந்து ஒரு கொலைகாரனாகவும் தன்னுடைய புகழுக்காக லைட்டை அணைச்சு அணைச்சு போட்டு, இந்த ஏதோ ரெக்கார்ட் டான்ஸ்ல எல்லாம் பண்ணுவாங்களா அந்த திருவிழாலெல்லாம், அந்த மாதிரி லைட் அணைச்சு அணைச்சு போட்டு தன்னை காட்டிக்கொண்டு ஒரு புகழுக்காக 41 உயிர்களை பலி கொடுத்துட்டாருன்னு ப்ரொஜெக்ட் பண்ண நினைச்சாங்க. அது ஊத்தி மூடிச்சு. அது ஊத்தி மூடின உடனே இது வந்து எஸ்ஐடி வச்சு ரொப்பிடலான்னு பார்த்து நிறைய பேரை கூட்டிட்டு வந்து இந்த வராங்க, எஸ்சி வர்றாங்க, அவங்க வந்து அப்படி நடந்ததுங்கிறாங்க, இப்படி நடந்ததுங்கிறாங்க, எல்லா கதையும் பண்ணாங்க. சிபிஐக்கு போகணும்னு முடிவாச்சு. யாரோ ஒரு பொதுநல பொது மனிதன் தான் இதை வந்து கோர்ட்டுக்குள்ள கொண்டு வராரு. சிபிஐக்குள்ள போச்சு. சிபிஐல எல்லாரையும் விசாரிச்சாங்க. அந்த மாதிரி இவரையும் விசாரிக்க போறாங்க. விசாரிக்கும் போது என்ன கேட்க போறாங்க? முதல்ல ஏதோ 36 கேள்வி கேட்டிருக்காங்கன்னு இப்ப என்ன கேட்பாங்க? ஏன் தாமதமா வந்தீங்க? தாமதமா நான் வந்ததுனால அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்டேட்ல இருக்கோம். கரூருக்கு வந்து அவர் 3ல இருந்து 10 மணி வரைக்கும் வரலாங்கிற மாதிரி தான் அவர் வந்து டைம் கேட்டிருக்காங்க. 7 மணி நேரம் டைம் கொடுத்ததே முட்டாள்தனம்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அது வேற விஷயம். இனிமேட்டு 3 மணி நேரம் தான் கொடுப்போம்னு சொன்னா அதுல நியாயம் இருக்கு. அன்னைக்கு கொடுத்தாங்க. 3 மணிக்கு அவர் எங்க இருந்தாருங்கிறது அவர் ரசிகர்களுக்கு தெரியாதா? அவர் தான் லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க. காலையில 10 மணிக்கு இதுல ஏறினதுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. திமுகவுக்கு யார் எங்க போனாலும், எத்தனை லாரியில போனாங்க, எத்தனை கார்ல போனாங்கன்னு சொல்ற அளவுக்கு உளவாளிகள்லாம் இந்தியா பூரா கேடுகட்ட ஒரு வேலையை திமுகவுக்கு செய்யறவங்க இருக்காங்க. அப்ப இவர் கிளம்பிட்டாரா, வந்துட்டாரா, எங்க வரப்போறாரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம். காவல்துறைக்கும் அது அப்டேட் ஆகும். காவல்துறைக்கு என்ன மாதிரியான அப்டேட் வரும்னு சொன்னா, இந்த கரூர்ல நிகழ்ச்சி நடக்கிற அந்த இடத்துல இப்பவே கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்காங்க, அல்லது 8,000 பேர் இருக்காங்க. 12 மணிக்கே வரேன்னு சொன்னாரு, இப்பவே இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு அப்டேட்ஸ் எல்லாம் போகும். அதை வைத்து தான் அவங்க சில முடிவுகளை எடுப்பாங்க. இல்லைன்னா வேற எந்த முடிவு எடுப்பாங்க? இப்போ இந்த விசாரணையில சிபிஐ என்ன சொல்ல போகுது? உடனே சில பத்திரிகைகள் என்ன சொல்றாங்க? நடுநிலையாக சிபிஐ சொல்லுவார்கள், 2 பக்கமும் குற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன முட்டாள்தானே? எனக்கு ஒன்றும் புரியல. குற்றம் ஒரு சைடு தான் இருக்க முடியும், 2 சைடு எப்படி இருக்க முடியும்? 2 சைடு பிரச்சனைகள் இருந்திருக்க முடியும். அதை எப்படி ஈடுபடுத்தணும்னு தெரிஞ்சிருக்கும். விஜயை பிடிச்சி கொண்டு போய் சிபிஐல உட்கார வச்சுட்டு அப்படியே அவரை தீகாருக்கு அனுப்பிட முடியும்னா, சிதம்பரத்தெல்லாம் ஸ்ட்ரைட்டா நாசாக்கே அனுப்ப முடியுமே. அவர் எப்படி 80 முறை ஜாமீன் வாங்கிட்டு வெளில வர்றாரு? அரசியல் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். கேடுகட்டத்தனமா விஜய் ரசிகர்களை குழப்பத்துக்காக எத்தனையோ வீடியோ நானும் இன்னைக்கு காலில இருந்து பாக்குறேன். ட்விஸ்ட் வந்து விட்டது, சிபிஐ முடுக்கி விட்டார்கள், திருப்புமுனை நடந்தது. என்ன நடந்திருக்க முடியும்? அவர் போறாரு, ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல போறாரு. எதை பற்றி பேச போறாங்க? கரூரை பத்தி மட்டும்தானே பேச போறாங்க. வேற ஏதாவது பேச போறாங்களா? கருப்பு பணத்தை பத்தி பேச போறாங்களா? சினிமால எப்படி கருப்பு பணம் ஓடுதுங்கிறத பத்தி பேச போறாங்களா? இல்ல.
உடனே இதை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டணிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா அவ்வளவு பலவீனமானவரா விஜய்? நாளைக்கு அவர் வந்து மக்களிடம் சொல்ல வேண்டாமா? என்ன ஒரு நியாயம் சொல்லலாம், சட்டசபை தேர்தலுங்க, திமுகவை வெளியேற்றணும், அவங்கதான் நமக்கு அரசியல் எதிரி, அவர்களை வெளியேற்றுவதற்காக நாங்கெல்லாம் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கோம் சொல்லலாம். பட் அதுக்கும் கரூர் சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கும் ஜனநாயகம் படத்துக்கு என்ன சம்பந்தம்? ஜனநாயகம் படம் வரணும்னு சொன்னா சிபிஎஃப்சில அவங்க வந்து ரெவியூக்கு ஒத்துருந்தாங்கன்னா மேட்டர் முடிஞ்சிருச்சு. ரெவியூக்கு வந்து 23ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ கேட்கும்போது ஒரு 3 நாள் லீவ் இருக்கு, அதுக்கப்புறம் ரெவியூ கமிட்டியை போடுவோம், அதுக்கப்புறம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாரு அந்த ப்ரொடியூசர். கோர்ட்ல வந்து என்னவோ பெரிய உலக நியாயங்கள் எல்லாம் அவங்க தான் பண்றாங்க மாதிரி யூஏல ரிலீஸ் பண்ணுங்க, படத்தையே பார்க்கல அவங்க சொல்லிட்டாங்க, உடனே ரிலீஸ் பண்ணிட முடியுமா? அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாம எப்படி பேசுறது? யார் ரெவியூக்கு கேட்டாங்க, யார் கேட்டார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன, அவங்க என்ன கேட்டாங்க, அதுல அர்த்தம் இருக்கிறதா, இதெல்லாம் எப்ப நடக்கும்? ரெவியூ நடந்தா தானே நடக்கும். அதுக்குள்ள அவசரப்பட்டு நம்ம ராஜேந்திர சோழன் ஸ்டாலின் ஐயா மாதிரி சீட்டெல்லாம் குறைச்சிருவாங்க, மாநிலத்தெல்லாம் கெடுத்துருவாங்க, இந்துக்களுக்கு மட்டும் நாங்க ஃபேமிலி இது ஆபரேஷன் பண்ணி குறைச்சிட்டோம், மற்ற மதத்துல எல்லாம் யாரும் கடந்த 65 வருஷத்துல பர்சன்டேஜ் ஒன்றும் குறைஞ்சு போயிடல, இந்துக்களுக்கு மட்டும்தான் குறைச்சோம், அதனால சீட்டை குறைப்பீங்களா அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம என்ன முட்டாள்களா? இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அவர் போறாரு, வரப்போறாரு. இன்னைக்கு அவரு டிஸ்கஷன் முடியலன்னா நாளைக்கு நடக்க போகுது. சிபிஐ கேட்டது அவரு தானே, வேற என்ன தவறான கருத்துக்களை எடுத்து அதுக்கு எப்படி விஜய் தூக்கி கொண்டு போய் ஜெயில போட முடியும்? இப்படி எல்லாம் பேசுகின்ற முட்டாள்களுடைய யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இதற்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு. நீங்க என்னதான் அதாவது அவரை வந்து விசாரிக்கணும்னு நீங்க சிபிஐ கூப்பிட்டாலும், ஜனநாயகம் அந்த படத்தை வந்து நீங்க முடக்கினாலும் பின்னணியில் பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மையா? வெக்கங்கட்டு போய் ஒரு திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து கருணாநிதி தான் பெரிய பங்கு வகித்தாருன்னு ஒரு பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்துல வெக்கங்கட்டு போய் இந்திரா காந்திங்கிற ஒரு அரக்கின்னு காட்டுவாங்க. அதை வெக்கங்கட்டு போய் ஒரு காங்கிரஸ் வந்து பரவாயில்லன்னு அனுமதிக்கும். இது மாதிரி ஒரு உலகம் எங்கேயாவது இருக்கா? பராசக்தியை பார்த்துல காங்கிரஸுக்கு கோபம் வந்திருக்கணும். எப்படி நீங்க இதை சொன்னீங்க? நானும் நீங்களும் ஒன்னா தானே இருக்கோம், கரெக்டா தானே கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். 2009-14 வரைக்கும் நானும் நீங்களும் மத்தியில கொள்ளை அடிச்சோம், நீங்க ரொம்ப வருஷமா இங்க கொள்ளை அடிச்சுட்டு இருக்கீங்க. எப்படி தேவையில்லாம இந்த ஒரு படத்தை எடுத்து இந்திரா காந்தியை பத்தி சொல்றீங்க? பேசணுமா வேண்டாமா? பராசக்தியில ஏதாவது உண்மை இருக்கா? ஒரே ஒரு உண்மை இருக்கு, காங்கிரஸ் தான் இந்தி திணிச்சதுங்கிறதும், இந்தி எதிர்ப்பு வாரியம் அப்படின்னு தீக்கால இருந்து வந்த நிறைய பேர் தொடங்கினாங்கிறது உண்மை. இது ரெண்டும் நடந்தது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை பற்றி பேசாம ஜனநாயகத்துல என்ன பேச முடியும்? ஜனநாயகம் படத்துக்கு முன்னாடி பராசக்தியில ரிவ்யூ வரலையா? பராசக்தியில 23 கட் பண்ணி தானே ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அதை ஏத்துக்கிட்டு போய் எப்படியோ ரிலீஸ் பண்ணா போறோம். அந்த அம்மாவுக்கு போன வாட்டி படம் தேட்டர்லயே வரல, ஓடில தான் வந்தது, இந்த வாட்டியாவது தேட்டர்ல நான் பாத்துடுறேன்ட்டு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. 400 கோடி வேற சம்பாதிச்சிட்டாங்க. வாய்க்குசாம போய் சொல்றாங்க. சும்மா ஒரு கணக்கு போட்டு பாருங்க. 900 ஸ்கிரீன் தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 900 ஸ்கிரீனு 7 நாள் 200 ரூபாய், 300 சீட்டு. என்ன கூட்டினா எப்படி 400 கோடி வரும்? அவங்க கூசாம 400 கோடி கலெக்ஷன் ஆகி, இதெல்லாம் ஒரு விவாதமாக பேச வேண்டுமா? பேசணும்னா எதை பேசணும் அப்படின்னு சொன்னா, எடப்பாடி ஐயா அறிவித்திருக்கிற இந்த இது சாத்தியமா, இலவசங்கள் சாத்தியமா, அல்லது விஜய் சொல்லியிருக்கிற எல்லா வீட்டுக்கும் கார் லட்சியம் ஆனா ஸ்கூட்டர் நிச்சயம் அப்படிங்கிறது சாத்தியமா, இல்ல திமுக வாங்கியிருக்கிற இந்த கடன் எதனால வாங்க முடிஞ்சது, கடன் வாங்குறதுக்கு அதுக்கு எங்க இருந்து தகுதி வந்தது? 100-200 ஆனதுனால தானே. அதே 4.5% 4.5 லட்சத்துக்கு பதிலாக 9 லட்சம் கோடி அவங்க கடன் வாங்கினாங்க. 100-200 ஆக்கினது யாரு? பிஜேபியா, மாநில அரசா? இதையெல்லாம் பேசணும்னா நிறைய வேலைகள் இருக்கு, நேரம் இருக்கு. மகாராஷ்டிரால போட்டு தெள்ள தெளிவாக அர்த்தமற்ற ஒரு நிலையில இருந்த சிவசேனாவை தட்டிட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ண போறாங்கன்னு பேச வேண்டியிருக்கு. சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு, அவர் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல போறாரு. ஓபிஎஸ் மாதிரி சொல்ல போறாரா? முதல்ல ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? தியானத்துக்கு போயிட்டு வந்து 10% உண்மைதான் உங்களுக்கு தெரியும், அரண்மனை 1 தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அரண்மனை 3ல 90% உங்களுக்கு தெரியும்னு கூப்பிட்டு போய் அந்த கமிஷன்ல உட்கார வச்சாங்க. எல்லா கேள்விக்கும் அவர் என்ன பதில் சொன்னாரு? தெரியவில்லை, தெரிந்திருக்கலாம், மறந்து போச்சு, ஞாபகம் இல்லை. இதுதான் அவர் பதிலாவே கொடுத்தாரு.
அந்த மாதிரி விஜய் பேசுவாரா? கதறி விட்டார் விஜய். வேர்த்து கொட்டி விட்டது விஜய்க்கு. என்ன அவர் என்ன செந்தில் பாலாஜி மாதிரி சங்கீதா இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தாரா? அவங்க சங்கீதா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தார் இல்லையா? சோ இது என்ன? இதெல்லாம் ஒரு விவாத பொருளா? இது ஒரு வேஷமா? இதுக்கு ஒரு டைட்டில் வேற கொடுத்துட்டு ஓட்டுறாங்க. இப்படி ஒரு வியூஸ் வாங்கி என்ன பண்ண போறீங்க? யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது இல்ல. இப்போ ஒரு 20 நிமிஷம் நம்ம இன்டர்வியூ நடக்குதுன்னா 10 நிமிஷத்துக்கு மேல நம்மளுக்கு பார்த்தவங்க எத்தனைங்கிறது தானே எனக்கும் உங்களுக்கும் முக்கியம். வியூஸா முக்கியம். இது என்ன தேவையில்லாத ஒரு வேலை? விஜய் போயிருக்காரு, என்ன நடந்ததோ அவர் சொல்லியிருக்க போறாரு. ஏற்கனவே நிறைய பேர் அங்கேருந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டா வருதான்னு பார்த்துட்டு அவங்க கோர்ட்டுக்கு கொடுக்க போறாங்க. இவ்வளவுதானே. சார், மற்றொரு புறம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். அந்த ஆரம்பத்துல இருந்த அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது அந்த தாவேகாவுக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கும். ஆமா, இப்ப அப்படி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அப்படியே குறைஞ்சு போச்சு. அவர் மாட்டுக்கு அமைதியா முதல்ல பேரை சொன்னாரு, அதுக்கப்புறம் கொடியை சொன்னாரு, அதுக்கப்புறம் மலர் சொன்னாரு, அதுக்கப்புறம் கொள்கையை சொல்றேன்ட்டு வந்தாரு. பாவம் கொஞ்சம் சிரமப்பட்டாரு. அதுக்கப்புறம் 2, 3 உள்ள மாநாடு நடத்தினார். அவங்களுக்குள்ள மாநாடு நடத்தினாரு. அப்பப்போ ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன புத்திமதி சொல்லணுமோ அந்த புத்திமதியை சொல்லிட்டு இருந்தாரு. சம்பந்தமே இல்லாம கரூரை உள்ள கொண்டு வந்து 4 இடத்துல அவருக்கு கூட்டம் கூட்டுறதை பார்த்துட்டு சம்பந்தமே இல்லாம கரூரை கூப்பிட்டு வந்தீங்க. அவர் ஏற்கனவே சொன்னாரு, நான் வெளில வந்தா என்னை பாதுகாக்கக்கூடிய தகுதிகள் தமிழக காவல்துறைக்கு இருக்கு என்றாலும் அழுத்தம் காரணமாக அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் கரூர்ல நடந்த ஸ்டாம்பேடை நீங்க பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாவம் அமைதியா ஒரு 3 மாசம் வீட்டுல உட்காந்துருந்தார். அவரை கூப்பிட்டு வந்து வெளில வான்னீங்க. அவரும் வெளில வந்தாரு. 2 மாநாடு நடத்தினாரு. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் ஐயா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய செல்வாக்கை காட்டணும் இல்லையா? எடப்பாடிக்கு எதிராக நான் யாருன்னு செங்கோட்டையன் காட்டணுங்கிறதுக்காக ஒரு கெஸ்ட் ரோல் அப்பியரன்ஸ் ஈரோட்ல பண்ணாரு. பாண்டிச்சேரியில நம்ம புஷி ஐயா ஆனந்துக்கு கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சுன்னு அங்க ஒரு கெஸ்ட் ரோலுக்கு ஒரு கேமியோ பண்ணிட்டு வந்தாரு. இவ்வளவுதானே மேட்ரு. இதுல எங்கேருந்து தொய்வு தடின்னு வந்துருச்சு? அவங்க ரசிகர்கள் யாராவது 20% கம்மியா வாக்கு வாங்குவாங்கன்னு சொல்றாங்களா? அவங்களோட ரசிகர்கள் யாராவது நாளைய முதல்வர் விஜய் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்றாங்களா? இல்லையே. விஜயே புரிஞ்சு கொள்ளவில்லையே. இந்த தேர்தல்ல நான் கூட்டணிக்குள்ள போனா தான், அதாவது திமுகவை எதிர்க்கின்றவர்கள், அது நாத்தாக்காவா இருந்தாலும், தாவேக்காவா இருந்தாலும், பிஜேபியா இருந்தாலும், அதிமுகவா இருந்தாலும், ஒரு கூட்டணிக்குள்ள எதிர்த்து இவர்களை அனுப்பிவிட்டு அதுக்கு அடுத்தது வரப்போறது பாராளுமன்ற தேர்தல். அதுக்குள்ள திமுக ஒரு வழி ஆயிடும். ஏற்கனவே மத்தியில இல்ல, இப்போ மாநிலத்திலையும் அது இல்லாம போக போகுது. இதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் 2031 அப்புறம் இவர் மக்களுக்கு நல்லது செய்யணும். அப்படித்தானே நடக்கணும். 10 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது இன்னைக்கு 2025, 2015 யாராவது எடப்பாடின்னு ஒருத்தர் வருவாரு, அவர் ஆட்சி செய்வாரு, அவர் எதிர்கட்சி தலைவர் ஆவாரு, அவர் 18% ஓட்டு வாங்குவார் ஜெயலலிதா இல்லாமையே, 33% ஓட்டு வாங்குவார் ஜெயலலிதா இல்லாமல் யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருப்பாங்களா? அடுத்த 10 வருடம் எவ்வளவு பெரிய காலகட்டம். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு கூட்டணிக்கு வர்றதுன்னா வரணும். இல்லைங்க, நான் ஒத்தையாவே ஆடிக்கிறேன், ஏன் சேவல் ரொம்ப பெருசு அப்படின்னு சேவல் சண்டை போடுறாருன்னா போட்டோம். இதுல தொய்வு எங்கிருந்து வந்தது? படம் வரலைங்க, அது வருத்தம் தானேங்க. படம் வரலைங்கிறது வருத்தம் தான். நாளைக்கு வரப்போகுது. பிப்ரவரிக்குள்ள வந்ததுன்னா ஜனநாயகமா வரும். பிப்ரவரிக்கு அப்புறம், அதாவது மார்ச், ஏப்ரல், மேக்கு அப்புறம் வந்ததுன்னா அது வேற விதமா வரப்போகுது. அவ்வளவுதானே. மார்ச், மே வேற விதமா ஆயிடுச்சுன்னா இன்னும் சில படத்துல நடிக்க போறாரு. மார்ச்ல கொஞ்சம் கௌரவம் இருந்ததுன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாரு. இதெல்லாம ஒரு பிரச்சனை. சார், ஊடக விவாதங்கள்ல சமீபத்துல பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்களை ஒரு பார்வையாளர் கேள்வி கேட்கிறாரு. நீங்க மணிப்பூருக்கு பிரதமர் போலன்னு சொல்றீங்க, வேங்கை வயலுக்கு முதல்வர் போகாதது தவறு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு, மணிப்பூரோட டென்சிட்டி என்ன, வேங்கை வயலோட டென்சிட்டி என்னன்னு. உண்மையாகவே வேங்கை வயலோட டென்சிட்டி என்ன சார்? இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க எதை வச்சு பாக்குறாங்கிறத புரிந்து கொள்ளுங்க. அதாவது இப்ப எங்க வீட்டுல ஒருத்தர் முடியாம இருக்காங்க. அங்க டாக்டர் ஆபரேஷன் செய்யணும். பக்கத்துல ஒரு இடத்துல 100 பேர் முடியாம இருக்காங்க. அங்க அந்த டாக்டர் போகணும். கரெக்டா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, 100 பேர் போக வேண்டிய இடத்துக்கு தான் அந்த டாக்டர் போகணும். இந்த ஒரு ஆள் போகிற இடத்துல செத்து போனா என்ன, செத்து போகாட்டி என்னன்னு ஒரு முட்டாள்தனமான லாஜிக்கா உங்ககிட்ட சொல்றாங்க. டாக்டர் எப்படி போவாரு? கரூர்ல எப்படி 100 பேர் எப்படியும் செத்து போயிடுவாங்கன்னு கால்குலேட் பண்ணி 45 டாக்டர் கூப்பிட்டு முன்னாடியே நிக்க வச்சு அவங்க ஏதோ மாநாடு நடத்துற மாதிரி ஒரு கதையை சொல்லி அவங்க உடனே அந்த போஸ்ட்மார்ட்டம், எல்லா டாக்டரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. போஸ்ட்மார்ட்டம் டாக்டருங்கிறது வேற,
சர்ஜன்ஸுங்கிறது வேற. ஸோ பண்ணுவாங்கன்னு முடிவு பண்ணி பண்ணுவாங்களா? அங்க அந்த டாக்டர் உடனே என்ன பண்ணுவாரு, ஐயா நான் இந்த இடத்துக்கு போகணும், ஒருத்தர் உயிருக்கு போராடுறாரு, அங்க 100 பேரு சிரமத்துல இருக்காங்க, ஒரு 25 டாக்டரையாவது அனுப்புங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி 250 டாக்டரா வர சொல்லுங்க. அப்படித்தானே ஒரு டாக்டர் சொல்லுவாரு. சாவுல டென்சிட்டியை பார்ப்பாங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஃபயர் இன்ஜின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய வீடு எரியுது, பக்கத்துல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் எரியுதுன்னு வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸை முதல்ல அணைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னுமா ஃபயர் இன்ஜின்? இந்த ஆளுக்கு அறிவு கிடையாது. இவர் அறிவில்லாத இருக்கிறதுனால தான் சி அப்படின்னு ராமரை சொல்ற அளவுக்கு இருக்காரு. ஆனா எங்கேயோ எப்படி இப்படி தப்பிச்சு கொஞ்சம் பின்கால் வழியா வந்து மத்திய அரசுக்கு வந்துட்டாரு. 2Gல மிரட்டி தயாநிதியை கொஞ்சம் அடக்கி ஏதோ ஒரு விதத்துல அவர் அமைச்சர் ஆயிட்டாரு, எம்பியா இருந்தாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி கேட்டதே தவறு என்னை பொறுத்த வரைக்கும். வேங்கை வயலுக்கு ஏன் போகலைன்னா என்ன பதில் சொல்லணும்? நான் எங்கிட்ட கேட்டு பாருங்க. வேங்கை வயலுக்கு கலைஞர் போகல, மணிப்பூருக்கு மோடி போகல, யார் சிறந்தவர் அப்படின்னு கேளுங்க. மணிப்பூர் 371 வேங்கை வயலுக்கு ஸ்டாலின் போகல. அதான் வேங்கை வயலுக்கு முதல்வர் போகல, மணிப்பூருக்கு பிரதமர் போகல. யார் தப்பு பண்ணிருக்காங்கன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? மணிப்பூர் 371 சம்பந்தப்பட்டது, உள்துறை அமைச்சர் தான் அதனுடைய தலைவர், அங்க போக வேண்டியது அமித்ஷா, அவர் போயிட்டாரு. இங்க வந்து மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் தான் அல்டிமேட்டு, அவர் வேங்கை வயலுக்கு போயிருக்கணும். என்னதான் ரோஷம் கட்டு வெக்கம் கட்டு விடுதலை சிறுத்தைகள் வாய மூடிட்டு இருந்தாலும், என்னதான் மானங்கெட்டு முட்டாள்தனமாக யாரோ ஒரு அந்த ஊர்ல இருந்த பையனே அந்த தப்பு பண்ணிட்டு, ஆனா அவன் அங்கேயே ஊர்ல இருந்தானம்மா. அந்த பையன் மலத்தை கலந்துட்டு அதே ஊர்ல இருந்தானம்மா, அதே தானே குடிச்சிருப்பான் அவன் அதை ஒத்துக்க சொல்றாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்ன பதில் பொறுப்பா சொல்லணும்னு தெரியாம, இது டென்சிட்டி கம்மி, அது டென்சிட்டி அதிகம், இது என்ன முட்டாள்தனம்? இதே கொள்ளடிக்கிறதுக்கு அப்படி சொல்லலாம். சார் ஸ்டேட் பேங்கை கொள்ளடிச்சா 400 கோடி கிடைக்கும், இந்தியன் பேங்க்ல 40 கோடி தான் சார், நம்ம அங்க போலாம் அப்படின்னா டென்சிட்டி பார்க்கலாம். அட 400 கோடி தாயா முக்கியம், திமுகவுக்கு நல்லா தெரியும் எப்படி கொள்ளடிக்கணும்னு, ஸோ ஸ்டேட் பேங்குக்கு போ. அவர் ஒரு அமைச்சர், அவர் ஒரு எம்பியா இருந்தாரு, அவர் ஒரு அறிவாளின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டா அவர் பாவம் முட்டாள்தனமா தான் பதில் சொல்லுவாரு. சார் தேமுதிக தை பிறந்தால் வழி பிறக்கும், இன்னுமா வழி பிறக்கல? கண்டிப்பா கிடைக்கும் சார், அவன் படிக்கும். அவரெல்லாம் விஜயகாந்த் எல்லாம் பழைய ஒரு வீட்டுல எல்லாம் கிராமத்துல தான் இருக்கும், முன்னாடி ஒரு வாசல் பின்னாடி ஒரு வாசல் இருக்கும். கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வீடு 2 தெருவுக்குலாம் கூட போகும். இந்த வாசல்ல அந்த தெரு இருக்கும், இந்த வாசல்ல இந்த தெரு இருக்கும். ஸோ வேலையத்தவன் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருந்தானா 2 பக்கமும் வழி கிடைக்கும். இவங்களுக்கு என்ன வழி கிடைக்கணும்? திமுகவோட இவங்க சேர போறாங்க, அது தெள்ள தெளிவா தெரியுது. காங்கிரஸை விரட்டி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது திமுக. 25 சீட்டு போச்சுன்னா பாமக அப்பா கட்சிக்கு ஒரு 4 சீட்டு, அது கூட முதல்ல பேரம் பேசுவாங்க. உதயசூரியன்லயே நிக்க சொல்லுங்க, இப்ப நம்ம ஜவாஹர் உள்ளலாம் நிக்கலையா, உதயசூரியன்ல தான் நிக்கிறாரு, அவர் போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. சூரியனுங்கிறது மார்க்கத்துல ஏற்கப்படாத ஒன்று, வணங்கப்படாத ஒன்று. ஆனா அவர் போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியன் வணங்குங்கன்னு ஜவாஹர் உள்ள கேட்பாரு. அந்த மாதிரி நீங்களும் கேட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எங்களுக்கு பாமக வேணும் அப்படின்னா மாம்பழத்துக்கு பதிலா மாங்கனின்னு ஒரு சின்னத்தை வச்சு அங்க ஒரு 4 பேருக்கு சீட்டு கொடுக்கணுமா வேண்டாமா? திமுகவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அடுத்தது வந்து தேமுதிக எவ்வளவு சீட்டு கேட்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. தப்பா கணக்கு போட்டு 434 543 சீட்டு கேட்டுருவாங்க. இல்லைங்க அது பாராளுமன்றத்துல தான், தமிழகத்துல 234 தான், கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்னு உடனே அவங்க கொஞ்சம் நிலைக்கு வந்து ஏதோ ஒரு கேள்வியை கேட்பாங்க. திமுக கிட்ட விலைக்கு போறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தா விலை போக முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். திமுகவும் விஜயகாந்த் தேமுதிக கொண்டு வர்றதுனுடைய நோக்கம், விஜய் பெரியவரா விஜயகாந்த் பெரியவர், நம்ம ஆர்ஆர் சட்டை கேட்டா சொல்லுவார்ல, டென்சிட்டி சொல்லுவார் இல்லையா, விஜயகாந்த் டென்சிட்டி பெருசா விஜய் டென்சிட்டி பெருசாங்கிறதுக்காக இங்க கூட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த ரூட்ல போகுது. இதுல தேமுதிக வச்சுக்கிட்டு என்னத்தை பேசுறது? ஆனால் ஒண்ணு நிச்சயம், இந்த 23ஆம் தேதி நீங்க பார்க்க போறது வந்து டிடிவி அண்ட் அதிமுக அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. எடப்பாடி அன்புமணி ராமதாஸ் அதெல்லாம் யூஸ்வலா இருந்தவங்க தானே. இவர் தானே நடுவுல பிச்சுக்கிட்டு போய் இப்பவே சொல்லுங்க, நீங்க டெல்லியில இருந்து எப்போ வந்தாலும் நான் பக்கத்துல போய் இப்படி நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கணும், அப்பதான் எங்க ஊர்ல எனக்கு மவுஸ், நீங்க போட்டோ எடுக்காம போயிட்டீங்கன்னா எனக்கு மவுஸ் இல்ல அப்படின்னு ஒரு முறையும் சண்டை போட்டு போட்டோ எடுக்கலன்ட்டு உடனே வெளில போயிட்டாங்க. திருப்பி வர போறாங்கன்னு வச்சுக்கோங்க. வரட்டும், அதுதான் நல்லது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த 4 பேரை தவிர 2-3 அதிசயங்கள் நடப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கு.
விஜயை பொறுத்த ஓகே. வரைக்கும் இது சட்டசபை தேர்தல், இதுல திமுகவை விரட்டி அடிக்கணும், அதுக்கு ஒரு கூட்டணியில வருவோம். கூட்டணியில இதுக்கப்புறமும் பிஜேபி வந்து தப்பு பண்ணுச்சு, அவருடைய அபிப்பிராயத்துல இதுக்கப்புறமும் தப்பு பண்ணு, இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. இந்துக்களுக்கு தான் ரைட் டு எஜுகேஷன் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய திருநாட்டுல இந்துக்களுக்கு ரைட் டு எஜுகேஷன் கிடையாது, ஆனால் மற்றவர்களுக்கு உண்டு. இந்திய திருநாட்டுல இன்னைக்கு பிஜேபி இருக்கக்கூடிய நிலைமையில கூட தமிழ்நாட்டுல கிறித்துவ ஆசிரியர்கள் வந்து எக்ஸாம் எழுத வேண்டாம், இஸ்லாத்து ஆசிரியர்கள் எக்ஸாம் எழுத வேண்டாம், ஆனால் இந்து ஆசிரியர்கள் எக்ஸாம் எழுதணும். ஆசிரியர் எக்ஸாம் எழுத சொன்னா ஊத்தி முடிக்கும், பாவம். அப்படிதான் அவங்க படிச்சிருக்காங்க. 85,000 பேருக்கு ஊத்திக்குச்சு, 2.5 லட்சம் பேர்ல. சீட்டோ என்னவோ 1500 1600 சீட்டு தான். அந்த எக்ஸாம் நடந்ததுக்கு சீட்டே அவ்வளவுதான், ஆனா அத்தனை பேர் ஊத்தி மூடிட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வராம இருக்கணும், நாம பார்ப்போம். நாளைக்கு பிஜேபி அராஜகம் பண்ணுதா, அதே காரணம் காட்டி 2029 பாராளுமன்ற தேர்தலில் வேற ஒரு கூட்டணி அமைப்போம், இப்படி யோசிச்சாருன்னா விஜய்க்கு நல்லது. அவருக்கு இன்னும் இந்த அரசியல் புரியல. இத்தனை பேர் இன்னைக்கு வெக்கங்கட்டு வந்து சிபிஐ இன்னைக்கு ராத்திரி அவர் வீடு திரும்ப மாட்டார், களிதான் சாப்பிட போறார், பெட்டி படுக்கையோட போயிட்டார், ஜெயில போட்டுருவார். ஏன்னா சிபிஐ என்கொயரிக்கா, சிபிஐ என்கொயரி, அதுவும் இவர் கேட்டு இவர் சார்ந்து இவருக்கு நல்லது பண்ணுவது. நல்லதுன்னா என்ன, ஒரு உண்மையை எடுத்து நேர்மையாக சொல்வதற்காக நடக்கிற விசாரணைக்கு இப்படி கதை விடுறானுங்கன்னா இந்த அரசியல் விஜய்க்கு புரியணும்ல. சார், அடுத்ததா ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து இதோ வராங்க, அதோ வராங்கன்னு சொல்றாங்க ஒவ்வொரு கட்சியிலயும். ஆனா இன்னும் வந்த பாடு இல்ல, சேர்ந்த பாடு இல்ல. ஒரு ஃப்ரேம் யார் எங்க ஃபுல்ஃபில் வந்து ஆகாம சேரணும், இருக்கும். சார், யார் எங்க வந்து திமுக கூட்டணி சேரலன்னு சொல்லுங்க. திமுக கூட்டணின்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு காங்கிரஸ் இருப்பாங்களா, போவாங்களா அப்படிங்கிற ஒரு டயலமும் இருந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட்டம் நடக்கும் அதே நாள்ல காங்கிரஸ் உடைய எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் போடுறாரு, இதுல இந்த செய்தி வந்து திமுகவுடன் தான் தொடரும்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க ஒரு உங்க ஆங்கில கேள்வியில ஒரு முரண் ஊடகம். இருக்கு, உங்க கேள்வியில ஒரு முரண் இருக்கு. சொல்லுங்க. யார் வருவாங்கங்கிறத பத்தி ஏஷயங்கள் ஓடுதுங்கிறது தான் உங்க கேள்வி. ஆனா நீங்க சொல்ல போறது எல்லாமே யார் போறாங்கிறத பத்தி தான். உதாரணத்துக்கு இல்ல, காங்கிரஸ் யார் போவாங்கன்னு திமுக தெரிஞ்சாதானே யார அகாமடேட் பண்ணுவாங்கங்கிறது தெரியும் இல்ல சார். இல்ல இப்ப இல்ல காங்கிரஸ் போகிறவங்க போறாங்களா, விசிக போறாங்களா, பாமக வராங்களா, பாமக நிறுவனர் வராங்களா, தேமுதிக வராங்களா? சாக்கடை தண்ணிக்கும் நல்ல தண்ணிக்கும் பைப் வழியா தான் போக முடியும். பைப்பு தெரியும், இங்க விட்டா எங்க போகணும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இங்க காங்கிரஸ் விட்டா எங்க போவாங்க, தாவேக்காக்கு தான் போக முடியும். ஆனா தாவேக்காவே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு வெயிட் பண்றாங்க, 23 வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ராகுல்கிட்ட போய் என்னன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ராகுல் ஐயாவுக்கு என்ன புரிய போகுது தமிழக அரசியலை பற்றி? இல்லைங்க, திமுக தானேங்க பணம் அனுப்புது, அப்ப அதுதானங்க ஜெயிக்கும் அப்படின்னு. அவருக்கு பணம் அனுப்புறது திமுகல இருந்தா வேற எங்க இருந்து அவருக்கு பணம் வர சொல்லுங்க? அவரது எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல வர மாட்டிருக்காரு. டிகே சிவகுமார்கிட்ட இதெல்லாம் லோன் வாங்க முடியாது, பயங்கர வட்டி இருக்கும். ராகுல் காந்திக்கே வட்டி போடுவார் அவரு. ரேவந்த் ரெட்டி கிட்டயும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அவருக்கு காசு போகிறதே திமுக இருந்தா அது எப்படி திமுக விட்டு அவர் வெளில வருவாரு? ஆனால் திமுகவே காங்கிரஸை தள்ளி விட்டால் நீங்க போயிருங்க, 25 சீட் போயிருங்க. இந்த சிவாஜி படத்துல விவேக் சொல்ற மாதிரி அமெரிக்கா கிளம்பி போயிடு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அனுப்பிச்சு விட்டா அந்த 25 சீட்டை தேமுதிகவுக்கும் பாமக அப்பா கட்சிக்கும் கம்யூனிஸ்டுக்கும் விசிகாவுக்கும் ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ அதிகமா கொடுத்து செட்டில் ஆயிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க போன முறை நின்ற 180 இருந்து கம்மியா நிக்க வேண்டி வரும். ஆனால் அதிமுக 130 சீட்ல நிக்கணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா எடப்பாடி மாதிரி அறிவாளியான அரசியல்வாதி உலகத்துல இல்லைன்னு ஆயிடும். 130 சீட்டு மட்டும் நின்று மீதிய விஜய்க்கும் பாமகவுக்கும் பிஜேபிக்கும் கரெக்டான அளவுல கொடுத்து ஒரு கூட்டணி அமைச்சாருன்னு சொன்னா 130 சீட்ல அவர் நின்றாருன்னா கண்டிப்பா 114 அவர் கிடைச்சிடும். ஸோ 5 வருட ஆட்சி அவர் கையில தான் இருக்க போகுது. அவர்கிட்ட இருந்து கடந்த 5 வருடத்துல உங்களால ஒரு மாசேவை தூக்க முடியல, ஒரு செயற்குழு தலைவரை தூக்க முடியல, ஒரு பொதுக்குழு உறுப்பினர் உங்களால தூக்க முடியல. அவரால் அதை கட்டுப்பழக்கா வச்சுக்க முடியும். ஆட்சிக்கு வந்துட்டா கரெக்டா புத்திசாலித்தனமா எடுத்து அந்த வேலையை பண்ணாருன்னா வேலை முடிஞ்சது. அப்படி விஜய் கிட்ட காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாத்தாக்கா யோசிக்கும். நாத்தாக்காக்கு 2026 தான் கூட்டணி வேண்டுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய கடைசி தேர்தல்.
இதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாலும் ஒன்றும் நிக்க போகுது 8:30, 9:30, 9:45, 9:45.2, 10 அப்படின்னு வாக்கை ஏத்திக்கிட்டே வர வேண்டியதான், வேற வழி கிடையாது. அது கூட புதுசா வர்றவங்களை வச்சு கொஞ்சம் ஏறுமை ஒழிய வேற எதுவும் பழைய ஆள் திருப்பி போட மாட்டோம் வாக்கே இல்லை. ஸோ 2026 தேர்தலில் தான் அவங்க முடிவு பண்ணணும் கூட்டணி வேணும் வேணாங்கிறது. இல்லைன்னா அவங்க லைஃப் பூரா நோ கூட்டணி அப்படின்னு இருக்கணும். ஸோ சப்போஸ் அவங்க முடிவு பண்றாங்க விஜய் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இப்போ அவங்களுடைய வாக்கு நம்ம வாக்கை விட அதிகமாயிடுச்சுன்னா அடுத்தது வர்றது பாராளுமன்ற தேர்தல், ஒருத்தனும் நம்மள மதிக்க மாட்டான், அப்ப நான் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள போறேன்னு முடிவெடுக்கலாம். இந்த 2 தான் நடக்குமே ஒழிய வேற கட்சி போறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. திக்கற்று யாரும் இல்லை. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. அது கூட்டணி கணக்குகளாக இருக்கட்டும், விஜய் எங்கப்பா போறாரு, அவர் சார்ந்த ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துவதற்கு தான் சிபிஐ அவரை கூப்பிட்டிருக்காங்க. தெளிவுபடுத்தி உண்மையை எடுத்து சொல்ல போறாங்க. அதுக்குள்ள விஜய நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்கன்னு ஏன் நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அதுக்குள்ள விஜய் வந்து கைது செய்யப்பட்டாருன்னா ஊடகங்களே செய்தி அறிவிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் தொடர்ந்து இதுக்கு வந்து பதிலா என்ன அந்த மாதிரி கேட்கறதுக்கு பதிலா பிக் பாஸ்ல ஏயா நீ வந்து பார்வதியை திருப்பி கூப்பிட்ட? பார்வதி இல்லாத பிக் பாஸ் 3 வாரமா எவ்வளவு அமைதியா இருந்தது. நாளைக்கு திமுக இல்லாத இருந்ததுன்னா தமிழகம் எவ்வளவு அமைதியா இருக்குமோ அந்த அளவுக்கு அமைதியா கடந்த 3 வாரங்கள் பார்வதி இல்லாம இருந்தது. அத்தையா திருப்பி கூப்பிட்டு வந்தேன்னு அதுக்கு வேணா இன்டர்வியூ நடத்தலாம். பெரிய பெரிய அறிஞர்கள், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் வந்து ஏன் விஜய் டிவி பார்வதியை அழைத்ததுன்னு பேசலாம். இதை விட்டுறலாம். விஜய்க்கு தன் போக்கு தெரியும் அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய தாழ்மையான கருத்தா வைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய விவாதிப்போம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.